السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا فمن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்பிற்குரிய சகோதரர்களுக்கும் உங்கள் ஏக இறைவனின் சாந்தி சமாதானமும் என்றும் இன்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தாக உங்களுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பேசக்கூடிய தலைப்பு சொர்க்கத்தின் துருவுகோல் தொழுகையை பற்றி பேச போகிறோம். தொழுகையை பற்றி பேசுகிறப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நம்மளை படைத்தே வணங்குவது தான் படைச்சிருக்கான். நமக்காக அந்த உலகத்தை எல்லாத்தையும் படைத்து வானம் பூமி அண்டரவசரம் எல்லாத்தையும் படைச்சா இறைவன் அவனை வணங்குவதற்காக நம்மளை படைச்சிருக்கான். அது படைச்சி அவனோட நோக்கமே நம்மளை படைச்ச நோக்கமே வணங்குவதற்காக தான். ஏன்னா அவனை புகழ்றதுக்கு மலக்குமார்கள் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் வழக்குமாரெலாம் எல்லாம் வச்சுருக்கான். அப்படி இருந்து மனிதர்களை படைச்சி மலக்குமார் சொல்லுவாங்க, ஏன் இறைவன் நாங்கள் தவணை புகழ்றோமே, எதுக்கு மனிதர்கள் படைக்கிறீங்க, ரத்த சொந்த மனிதருக்கு படைக்கிறீங்க மலக்குமார் கேட்பாங்க. அப்படி எல்லாம் சொல்கிறான், நீங்கள் அறியாத வெற்றி நான் அறிஞ்சவன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லி நம்மளை படைக்கிறான். நம்மளை சிறப்பாக ஆதனம்பை படைச்சி அவன் சந்ததியை நம்மளை படைச்சிருக்கான்ல. அப்படி படைச்ச இறையை எதுக்காக படைச்சான், அவனை வணங்குவது தான். சிந்தித்து அவன் அல்லாவோட அருளை அல்லாவுடைய அருள்கொடை சிந்தித்து அவன் மேலே அதிகமான நம்ம அவனை வணங்கணும். அவன் நினைக்கிறதா அல்லா நமக்கு தொழுகையை கடமையாக்கி வச்சிருக்கான். அவன் வணங்குவதற்காக தான். அந்த தொழுகை எல்லாம் என்ன சொல்கிறான், நேரத்தை சிறப்பு சொல்லி என்ன சொல்கிறான், அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று பதிலளித்தார்கள். இது புகாரில் 527. நம்ம தொழுகிற நம்மளே இந்த ஆரம்ப நேரத்தில் தொழுவது தான் எல்லாம் சிறப்பு கூடியங்கிறான். அது தொடர்ந்து செய்யணும். தொழுகை இன்னைக்கு தொழுது நாளைக்கு விட்டுறோம் அப்படிலாம் கிடையாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய செயலாக இருக்கணும். எல்லாம் நம்மளை படைச்சி நமக்கு எப்போ நமக்கு தொழுகையை முக்கியத்துவம் பருவ வயது அதுலேருந்து மௌத்தாபுரம் வரைக்கும் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த கடமையான தொழுகையும் எல்லாம் என்ன சொல்கிறான், நேரம் குறிக்கப்பட்டதுங்கிறான். நம்ம எப்போன்னு தொழுனா அப்போ நேரம் குறிக்கப்பட்டதான் எல்லாருக்கும் விருப்பமான செயலுங்கிறான். எல்லாம் நம்ம மறுமையில் முதல் விசாரணை எல்லாம் என்ன சொல்லுவான், தொழுகையை பற்றி தான் கேட்பாங்க. அது சரியாக இருந்தால் தான் அவன் வெற்றி அடைஞ்சிடுவான், அது சரியில்லை என்றால் அவன் நஷ்டம் அடைஞ்சிடுவான் எல்லாம் சொல்கிறாங்க. அது திருமதியில் 413 இருக்குது. தொழுகை எப்படி மறுமையை போனோன்னா தொழுகை தான் முதல் எல்லாம் கேட்பான். அதை அது சரியாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், அது சரியில்லாட்டி எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிடும் சொல்கிறான். இப்போ நபிகள் என்ன சொல்கிறாங்கடா, தொழுகை அருமருந்துங்கிறாங்க, பாவங்களை நீக்கும் அருமருந்துங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் ஒரு வாசலில் 6 ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதில் அவர் ஒவ்வொரு நாளும் 5 முறை குளிக்கிறார், அவரது உடலில் அழுக்கு ஏதேனும் எஞ்சி இருக்குமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதுக்கு நபி தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் உடலில் அழுக்கு ஒன்று இருக்காது அப்படிங்கிறாங்க. நபிகள் என்ன சொல்கிறாங்க, தொழுகையின் இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது ஆதாரம் புகாரி 528. 5 வேளை தொழுது 5 வேளை நம்ம குளிச்சா நம்ம உடம்புல அழுக்கு இருக்குமா, இருக்காது. அப்போ 5 வேளை தொழுதா நம்மளோட பாவம் எல்லாம் குறையுது. நம்ம ஒரு வேளை தொழுதுட்டு மறுவேளை தொழுதுக்கப்புறம் பாவம் வச்சுட்டோமே மன்னிச்சுட்டு எல்லாரும், ஏன்னா எல்லா கருணையால தான் மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிறப்ப எல்லாரும் பாவம் மன்னிப்பு கேட்போம். அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் பாவம் மன்னிப்பு கேட்டால் நம்ம பாவம் செஞ்சலாம் இருக்குமா, பாவம் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான், அந்த போரில் கூட என்ன செய்கிறாங்க, நீங்கள் போரில் கடமையாக்கப்பட்டது தொழுகை ஃபுல்லாக கடமை தானே. நீங்கள் போரில் இருக்கப்போ பாதி பேர் தொழுவுங்க, பாதி பேர் பாதுகாப்பு கொடுங்க, திருப்பி பாதி பேர் தொழுவுங்க அப்படிங்கிற. ஏன்டா தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது, அதனால. அது என்ன, குர்ஆன் வசனம், நீங்கள் தொழுகையை முடித்து நின்று அமர்ந்தும் அல்லாஹ்வை நினையுங்கள், நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்தால் தொழுகை முழுமையாக நிலையாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது அப்படிங்கிறான்ல. இது அல் குர்ஆன்ல 403வது வசனமாக இருக்குது. ஏன்டா தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது, தொழுகை முக்கியத்துவம் எதுக்கு இல்லை முக்கிய தொழுகைக்கு கொடுக்குறான். அதனால் நம்ம தொழுகை அசட்டே இல்லாமல் தொழுகை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தொழுகிற நன்மக்களை நம்ம எல்லாம் ஆக்கணும். இது நடுத்தொழுகை எல்லாம் சொல்கிறான், நடுத்தொழுகை பேணி கொள்ளுங்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டு நில்லுங்கள். இது குர்ஆனில்
2வது அத்தியாயத்தில் 238 வசனமாக சொல்கிறான் அல்ல. அடுத்து அல்லாஹ் சொல்கிறாங்க, முகமது வேதத்தில் உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக, தொழுகை நிலைநாட்டுவீராக. தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டு தடுக்கும். அல்லாஹ்வை நினைப்பதே மிகப்பெரியது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன் அப்படின்னா. நம்ம தொழுவதை தான் பாவத்தால் பாவன் கேட்போம். நம்ம எப்படி தீமை செய்ய மனசு வரும்? அதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த இது என்ன வசனம் வருதுன்னா 29ல் 45வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டு பாதுகாக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்களே வெளியே இருந்தால் நம்ம பார்க்க முடியாது, கொள்ள முடியாது. பிள்ளைங்க என்ன செய்ய தெரியாது. அல்லாவோட அச்சம் இருந்தால் பாவம் செய்ய மனசு வருமா? வராது. அல்லா தான் எப்பயும் கூட இருக்க, பிறடி நரம்பை விட அல்ல பக்கத்தில் இருக்கிறாங்கிறான். அப்படிங்க நினைக்கிறப்ப தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலேயே அவனோட அச்சம் இருக்கிறப்ப பிள்ளைங்க தப்பு செய்யாது. அதான் அல்லா அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், வெட்கக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும், தீமையை விட்டு தடுக்கும் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதை விட அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகை என்ன சிறப்பு இருக்காண்டா, காலு கலீலன் மினல் லைலி மா யகுஜனூன், அவர்கள் இறைவில் சொற்ப நேரம் என்று தூங்க மாட்டார்கள், இறைவில் குறைவாகவே தூங்கி கொண்டிருந்தன அப்படிங்கிறான். தஹஜ்ஜுத் தொழுகை சிறப்பு அவ்வளோ அல்லாஹ் சொல்கிறான். அதே இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பில் அகுஷாரிகும் எகுசனூன் எகுஃபிரூன் போடுறான், அவர்கள் இறைவன் கடைசி நேரங்களின் பாவ மன்னிப்பு தேடுவாங்க அப்படிங்கிறான். 5 வேளை தொழுகையும் எல்லாம் கடமையாக்கி அல்லாஹ் சிறப்பாக போனஸ் மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகையும் கொடுத்துருக்கான். தஹஜ்ஜுத் தொழுகை நமக்கு அதில் கடமையாக சொல்லலை, கடமை இல்லைன்னு கடமை இல்லைன்னு எல்லாம் சொன்னாலும் குர்ஆனில் அதிகமான வசனம் 20 தொழுகை தான் சொல்லுவான். அவங்க சொற்ப நேரம் தான் தூங்குவாங்க, அதிகம் தூங்க மாட்டாங்க, 3ல் ஒரு பகுதி தொழுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த தொழுகை நான் ஒளியாகவும் வெற்றியும் கொடுக்குறேன் அப்படிங்கிறான்ல. வெற்றி கொடுக்கண்டா இதில் தொழுகைக்கு முக்கியம் உதவு செய்கிறது. தொழுகைக்கு முக்கிய பாங்கு. அந்த பாங்கில் எல்லாம் என்ன சொல்கிறான், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கிறான். ஐயால் அஸ்ஸலாத் ஐயால் அஸ்ஃபலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கிறான். வெற்றியை எல்லாம் கொடுக்குறான், வாங்கன்னு கூப்பிட்றான், உறுதிமொழி கொடுத்து கூப்பிட்றான். அல்ல நம்ம இந்த உலகத்தில் சம்பாதிக்கு குடும்பத்தை காப்பாற்றணும், நல்லா வீடு வாசல் கட்டணும், அப்படின்னு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அல்லாஹ் சொல்கிறப்ப என்ன சொல்கிறான், தொழுகையின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றி நான் தரேன் அப்படிங்கிறான். எந்த கம்பெனி நீங்கள் வாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி எந்த கம்பெனிக்கு அனுப்பப்பட மாட்டான். சம்பாதிக்கிறவங்கள அங்கே அது செய்யுங்க இது செய்யுங்க, நான் உங்களுக்கு வாழ்வு நான் சிறப்பாக அமைக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் வெற்றி தர்றேன் வாங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்மளை படைச்சே வணங்குவதற்காக தானே அப்படின்னு இருக்கப்போ இல்லை வேற அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஜரும் இஷா நயவஞ்சகத்தை அடையாளம் விட்டா அப்படிங்கிறான். ஃபஜர் தொழுகை இஷா தொழுகை விட்டா நயவஞ்சகத்தை விடுவாங்க அப்படிங்கிறான். அது ஃபஜர் தொழுகை இஷா தொழுகை நம்ம சிறப்பு அறிஞ்சா தவழ்ந்தால் தொழுதுருவோம், பள்ளிக்கு வருவோம், தொழுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க அப்படி நல்லா சொல்கிறான். அப்போ எவ்வளோ சிறப்பு இது ஃபஜருக்கு இஷா தொழுகை. அல்லாஹ் இன்னும் சொல்லுவான், பகல் 2 ஓரங்களை தொழுவுங்க அப்படிங்கிறான். தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ முக்கியத்துவம் ஃபஜருக்கு முக்கியத்துவம். ஃபஜர் தொழுகை சுன்னத்து என்ன சொல்கிறான்ல, தொழுகையில் ஃபர்லு கடமை, சுன்னத்து சிறப்பு, நமக்கு நன்மை அதிகம். அந்த சிறப்புடைய தொழுகையில என்ன சொன்னால் ஃபஜர் முன் சுன்னத்து உலக செல்வங்களை விட சிறந்தது அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு சுன்னத்துக்கே இவ்வளோ இது கொடுத்து ஃபஜர் சுன்னத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தொழுகையும் அதை நன்மை அறிஞ்சு நம்ம தொழுகை கிருபை செய்யணும். எல்லாம் தொழுகைக்கு எவ்வளோ முக்கியம். போரில் இருந்தாலும் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு முடியாட்டியும் நின்று உட்காந்து அமர்ந்து தொழுவுங்க. தொழுகைக்கு உங்களுக்கு சலுகை கிடையாது. சலுகண்டா என்ன வெளியூர் போனால் லுகர் அசர் சேர்த்து தொழுங்க, மகரிப் இஷா சேர்த்து தொழுங்க அப்படிங்கிறான். ஃபஜர் தனியாக தொழுங்க அப்படிங்கிறான். எப்படி இருந்தாலும் தொழுகை முக்கியத்துவங்கனாலும் சேர்த்தாலே தொழுங்க, இதாக சேர்த்து தொழுங்க அப்படிங்கிறான். தொழுகைக்கு எல்லாம் கேப்பே கொடுக்கல. இப்போ நோன்பு வச்சா கூட நோன்பு பயணத்தில் இருக்கிறவங்க அடுத்த மாதம் சொல்லலாம், இல்லை அடுத்த மாதம் இல்லாட்டி கடைசி நோன்புக்கு முதல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். நோன்புக்கு தொழுகைக்கு அல்லாமல் கொடுத்துருக்கானா கிடையாது. தொழுகைக்கு நேரம் குறிக்கப்பட்ட சிறப்புங்கிறான். அந்த சிறப்பு நேரம் குறிக்க தொழுவ முடியாட்டியும் வெளியிலே எங்கே இருந்தாலும் சேர்த்து தொழுங்க அப்படிங்கிறான்ல. அப்படின்னு தொழுகைக்கு உங்களுக்கு இதே கிடையாது. தொழுகைக்கு எந்த ரெஸ்ட்டும் கிடையாது. தொழுகை தவிர எதுவுமே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது மெயின் அவ்வளோ முக்கியத்துவம் தொழுகை கொடுத்துருக்கான். தொழுகை மறுமையில் தொழுகைக்கு தான் முதல் கேள்வி கணக்கே இருக்கிறாங்க. இல்லை கபூர்ஸ்தான போனால் ரசம் மறுமை கபூரில் அடங்கினா நான் முதல் கேள்வி என்ன நல்லா கேட்பான், ஒரு ரப்பு யாரு, ஒரு தீன் என்ன, மார்க்கம் என்ன, எப்படி கேட்குறோம். அந்த சாதாரண கேள்வியை கேட்கறதுக்கு அது சாதாரண கேள்வி நமக்கு தெரியும். அந்த கேள்வியை சொல்றதுக்கு யாருக்கெல்லாம் இந்த நாவை கொடுப்பான்டா, தொழுகையாளிக்கு மட்டும்தான் கொடுப்பான். தொழுகை யார் சரியா பேணி தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சாதாரண கேள்வி தான், ஆனால் பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தொழுகை முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். இல்லை தொழுகையை உள்ளட்சத்தை தொழுவாம பொழுதுபோக்க தொழுவங்களுக்கு கேடுங்கிறான் அல்ல. அதனால தொழுகை ஒவ்வொரு தொழுகையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா இருக்கணும். தொழுகை முக்கியத்துவம் அறிஞ்சு நன்மக்களாக வாழ அல்லாஹ் உங்களே என்னை சிறப்பு
அல்லாஹ் நன்மக்களாக வாழ உங்களை என ஆக்கி மறுமையில வெற்றி பெற கிருபை செய்வனாக என்ற துவா செஞ்சவராக இந்த முறையை முடித்துக் கொள்கிறேன். வாகை தல்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.